புதுசாக தொழில் ஆரம்பிக்கும் போது ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் தொழில் ஆரம்பிக்கலாமா, பார்ட்னர்ஷிப்பில் தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு பேசிக் டவுட் எல்லாருக்கும் காமனாக வர்றது தான். குறிப்பாக நீங்கள் ஒரே ஃபேமிலிக்குள்ளே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு அப்பாவும் பையனும், ஹஸ்பண்டும் ஒய்ஃபும், அம்மாவும் பையனும், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்பிக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரொப்ரேட்டராக ஆரம்பிக்கிறதே ரொம்ப நல்லது. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நமக்கு இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால பேசிக்காக வந்து சின்ன லெவல் பிஸ்னஸில் நீங்கள் ப்ரொப்ரேட்டராக ஆரம்பிச்சிங்கன்னா அந்த எக்ஸம்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ₹1 ஏர்ன் பண்ணாலும் அதுக்கு 30% வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கட்டி ஆகணும். நான் தான் பார்ட்னர் சேலரின்னு சொல்லி எடுத்துக்குவேனே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் பார்ட்னர் சேலரி 12 லட்ச ரூபா வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு 10% ₹1,20,000 டிடிஎஸ் பிடிச்சி கட்டிட்டு அதுக்கப்புறம் ஐடி ஃபைல் பண்ணி அதை கிளைம் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம ப்ரொப்ரேட்டர்ஷிப் பிஸ்னஸே ஆரம்பிச்சுட்டு போயிடலாம். ஸோ ஒரே ஃபேமிலிக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணுறவங்க ப்ரொப்ரேட்டர்ஷிப் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். இல்லை தேர்ட் பார்ட்டி கூட நான் டீல் வச்சு பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ தாராளமாக நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ.